தொடர்ந்து அரசியல் அரங்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையிலான வார்த்தை போர் முற்றி வருகிறது. 2026 தேர்தலில் திமுகவை வேரோடு தூக்கி எறியணும் அப்படின்னு கரூரில் நடந்த கட்சி கூட்டத்தில் அண்ணாமலை பேசியிருக்காரு. கெட் அவுட் மோடி அப்படின்னு பேசினா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் கடுமையாக தாக்கி பேசியிருக்கார். இதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதிலடி கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு கேட்கக்கூடிய நிதியை அண்ணாமலை வாங்கி தர முடியலை அப்படின்னா மக்கள் பிரச்சனையை திசை திருப்புறாரு அப்படின்னும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு அவர் சவால் விட அண்ணாமலை எங்க வரணும் அப்படின்ற கேள்வியையும் கேட்டிருக்காரு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எறிய வேண்டிய நேரம் இல்லை. நாங்க ஐயா தமிழ்நாட்டை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. பிரச்சனைகளை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்ப தேவை வர சொல்லுங்க. பால் பாஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்கு தான் இருப்பேன். ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க. தைரியம் தான் இல்ல. அதான் திருப்பி நான் சொல்றேன். இது பிரச்சனை இது எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுறேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா ஏதாவது உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.